ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாமோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆக்சுவலா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது. ஏன்னா ஆனுவல் பிளான்லயே நம்மளுக்கு டெட்ட பத்தின எந்த அறிவிப்புமே குடுக்கல. சடனா ஒரு நாள் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தாலும் பரவால்ல எக்ஸாம் வந்துருச்சு. அடுத்து யுஜிடிஆர்பி எக்ஸாம்க்குள்ள நம்ம குவாலிஃபை ஆயிடலான்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் 2 எக்ஸாம் 2 மாசத்துலயா 2 1/2 மாசத்துல எக்ஸாமான்னு நெனைக்கும் பொழுது, கொஞ்சம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் பயப்பட தான் செய்றாங்க. சோ, இப்போ நம்ம டெட் ரிலேட்டடா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இதுக்காக தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். டெட் ஒண்ணும் அவ்ளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா படிச்சிடலாம் அப்படின்றத சொல்றதுக்காக. அண்ட் டெட்டுக்கான நம்மளோட கிளாஸஸும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் இன் கேஸ் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ, அதுக்காக தான் இந்த 5 கிளாஸஸ் வந்து நம்ம குடுக்குறோம். ஆல்ரெடி கிளாஸஸ் தொடங்கி ஒரு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2வது கிளாஸ். சோ, டெட்டோட முக்கியமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ல குடுத்திருக்கிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸும் அன்னைக்கே வந்து தொடங்கியாச்சு. நீங்க செப்டம்பர் 8த்துக்குள்ள நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிறணும். அண்ட் நம்மளுக்கான எக்ஸாம் வந்து நவம்பர் 15த் அண்ட் 16த் வந்து நடக்க இருக்கு. பேப்பர் 1 வந்து நவம்பர் 15த் அன்னைக்கு நடக்குது. பேப்பர் 2 வந்து நவம்பர் 16த் அன்னைக்கு நடக்குது. இன் கேஸ் டெட் எக்ஸாம பத்தின பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அது ரிலேட்டடா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இன் கேஸ் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா டெட் எழுத போறீங்க அப்படின்னா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கிளாஸ்ல அப்படின்னா, டெட்டுக்கா இருக்கட்டும் வெதர் பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 அண்ட் ஈவன் பிஜிடிஆர்பிக்குமே எஜுகேஷன் சைக்காலஜி பார்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு தியரியான எரிக் எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இன் கேஸ் நம்மளுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா பியாஜே ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் நம்ம வந்து கடைசியில வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது எரிக் எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவர் தான் வந்து எரிக் எரிக்சன். இவர் கொடுத்தது தான் இந்த எரிக் எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். இப்போ இத தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, உளவியல் ரீதியான சமூக வளர்ச்சிக்கான நிலைகள். இத தான் வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணாரு. மொத்தமா இதுல 8 ஸ்டேஜஸ் இருக்கு. சரிங்களா? இத கூட நம்மளுக்கு அப்படியே டைரக்ட்டா கொஸ்டினா கேட்கலாம். எரிக் எரிக்சனோட சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து எத்தன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு அப்படியே டைரக்ட்டா கேட்பாங்க. சோ இது என்னத்த பத்தி பேசுது அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? குழந்தைய பிறந்ததிலிருந்து நம்ம கடைசியா இறந்து போகிற நேரம் வரைக்கும், நம்ம த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பான் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ணுவோம். சமூக நெருக்கடிய வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா அந்த சமூக நெருக்கடிய நம்ம ஃபேஸ் பண்ணி, அதுலருந்து நம்ம எப்படி அதுக்கான தீர்வ கண்டு வெளிய வரோம் அப்படின்றத பொறுத்து, நம்மளோட பெர்சனாலிட்டி வந்து வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. சோ இத நீங்க பாசிட்டிவாவும் போலாம், நெகட்டிவாவும் உங்களோட பெர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் இந்த சைக்கோ சோஷியல் கிரைசிஸ வந்து அவர் 8 ஸ்டேஜஸா வந்து பிரிக்கிறாரு. சோ ஒரு டைமும் நம்ம ஒரு கிரைசிஸ ஃபேஸ் பண்றோம். ஒரு நெருக்கடிய ஃபேஸ் பண்றோம். அது பேஸ்டா நம்ம மாறுறோம் இல்லையா? நம்ம பெர்சனாலிட்டி மாறுது. அது பேஸ்டா தான் இந்த 8 ஸ்டேஜஸ் வந்து இவரு பிரிச்சிருக்காரு. நம்ம இத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்குமான வரையறை என்ன? அண்ட் ஒரு ஸ்டேஜ்லயும் பாசிட்டிவா நடந்தா என்ன ஆகும்? நெகட்டிவா நடந்தா என்ன ஆகும்? அப்படின்றது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்க்கு சம்பந்தப்பட்டது ஒரு இந்த 8 ஸ்டேஜஸும் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது பேஸ்டா தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ டிஎன்டெட் ரிலேட்டடா நம்ம அகாடமில பேப்பர் 1, பேப்பர் 2 2க்குமே இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்னு தனித்தனியா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடா அட்மிஷன்ஸ் டீடைல்ஸ் அல்லது வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா, கீழ நம்பர்ஸ் குடுத்திருக்கோம். நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் வந்து விசாரிச்சுக்கலாம். சோ இப்போ மொத்தமா 8 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொன்னோமா? எரிக் எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மென்ட்ல. அந்த 8 ஸ்டேஜஸ் வந்து இதுதான். இததான் நம்ம ஒண்ணா இப்ப வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபென்சி 0 டூ 2 இயர்ஸ். இதுல என்ன மெயின் கிரைசிஸ் வரும்? என்ன நெருக்கடி வரும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்த நம்பலாமா? நம்ப வேண்டாமா? அப்படின்றத பத்தி யோசனை இருக்கும். சோ ட்ரஸ்ட் பண்ணலாமா? இந்த இடத்துல பேசிக் ட்ரஸ்ட் வெர்சஸ் பேசிக் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்க, அந்த குழந்தைய வந்து ரொம்ப கேர் எடுத்து, அந்த குழந்தை அழுகுது அப்படின்னா தூக்கி வச்சு, கொஞ்சி, ஒழுங்கா சாப்பாடு ஊட்டி, இந்த மாரி ஒழுங்கா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும். பேசிக்கலி அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வரும். இந்த உலகத்து மேல ஓகே, இந்த உலகம் ரொம்ப நல்ல இடம். நம்மள நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வரும். பட் இதுவே அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டியவங்க சரியா பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்க. அழுதா அழுவு அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா, தென் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்த பத்தின ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடும். அவநம்பிக்கை வந்துரும். பயம் வந்துரும். நம்மள சுத்தி வந்து இருக்கிற பீப்பிள் நம்மள பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு பயம் அந்த குழந்தைக்குள்ள வந்து உருக ஆரம்பிச்சுரும். சோ இததான் நெகட்டிவ் அவுட்கம் இந்த இடத்துல அப்படின்னு பார்ப்போம். சோ இந்த இடத்துல நற்பண்பு ஒன்ஸ் இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் அப்படின்னா, குழந்தைக்கு ஒரு ஹோப் வந்து உருவாகும். ஒரு நம்பிக்கை வந்து உருவாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் இப்ப சொன்னேன் இல்லையா? இப்ப ஒரு குழந்தை வந்து அழுகுது அப்படின்னா, ஒழுங்கா அந்த அழுகைய வந்து சரி பண்ணி, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி, கம்ஃபர்டபுளா அந்த குழந்தைய தூங்க வைக்கிறது. இந்த மாரிலாம் பண்ணும்பொழுது, அந்த குழந்தை அந்த உலகத்த நம்ப ஆரம்பிக்கும். சோ இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஸ்டேஜ் 1 அப்படின்றது இன்ஃபென்சி 0 டூ 2 இயர்ஸ். இதுல என்ன கிரைசிஸ் வரும்? ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். அதாவது நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை.
எப்படி போதோ அத பொறுத்து. அண்ட் இதுல டெவலப்மெண்டல் டாஸ்க் என்னன்னா, குழந்தைக்கு செக்யூரான அட்டாச்மெண்ட் வந்து டெவலப் ஆகுறது. அத யார் பார்த்துக்கிறாங்களோ ஒரு குழந்தைய, அத பொறுத்து அவங்க மேல ஒரு அட்டாச்மெண்ட் அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து டெவலப் ஆகுறது. இதுல ஹோப் அப்படின்றது தான் வெர்ச்சு. அதாவது நற்பண்பு இந்த இடத்துல ஹோப்ன்றது வளர்றது. ஓகேங்களா? இதுதான் நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துமே கொஸ்டின் கேட்கும்பொழுது இப்படிதான் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, இப்ப ஸ்டேஜ் 1 எடுத்தீங்க அப்படின்னா, இதுல வரக்கூடிய கிரைசிஸ் என்ன? அல்லது ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்றது எந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல வரும்? இன்ஃபன்சியா, அடல்ட்ஹுட்டா இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்க அதுக்கேத்த மாதிரி ரெடியா இருக்கணும். சரிங்களா? இதுல இருந்து ஆனா கொஸ்டின் வரும். இத தாண்டி எல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதே செகண்ட் ஸ்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட். இது வந்து 2 டூ 4 இயர்ஸ் இந்த ரேஞ்ச்ல. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் முக்கியமா உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். இதுல உங்களுக்கு இயர்ஸ் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். நீங்க ரெஃபர் பண்ற சோர்ஸ பொறுத்து 1.5 இயர்ஸ் டூ 4 இயர்ஸ்ன்னு கூட சில பிளேஸ்ல குடுத்திருப்பாங்க. 1.5 இயர்ஸ் டூ 3 இயர்ஸ் அப்படின்னு கூட ஒரு சில பிளேஸ்ல குடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு இந்த இடத்துல இயர்ஸ் எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இக்னோவோட மெட்டீரியல்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஈகியான் யோஷ் மெட்டீரியல், அதே மாரி என்சிஇஆர்டியோட மெட்டீரியல்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க தாராளமா இந்த இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட்லி நம்மளுக்கு இயர்ஸ் பேஸ்டா கொஸ்டின் அப்படின்னு டைரக்ட்டா கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட், இன்ஃபன்சி, அடல்ட்ஹுட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்பாங்களே ஒழிய, இயர்ஸ வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி. இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோனாமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். அதாவது சுயாட்சி வெர்சஸ் அவமானம் மற்றும் சந்தேகம் அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லலாம். இப்போ இதுல என்ன தெரியுமா ஆகும்? இப்போ ஒரு குழந்தை வந்து 2 டூ 4 இயர்ஸ் அப்படின்றப்ப குழந்தைக்கு கண்டிப்பா நம்ம வந்து டாய்லெட் ட்ரெய்னிங் குடுக்கணும். இப்போ குழந்தைக்கு வந்து சுசு வருது அப்படின்னா, அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா சுசு வருதுன்னா, அம்மா டாய்லெட் கூட்டிட்டு போவாங்க. டாய்லெட்ல கூட்டிட்டு போய் எப்படி உட்காரணும்? எப்படி வந்து அவங்கள வந்து ரிலீவ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லிக் குடுப்பாங்க. இல்லையா? அதே மாதிரி குழந்தை வந்து எப்படி சாப்பிடணும்? இப்போ ஸ்பூன்னாலயோ, கையிலாலயோ எப்படி குழந்தை சாப்பிடணும் அப்படின்றது நம்ம குழந்தைக்கு சொல்லிக் குடுக்கணும். இன்கேஸ் நம்ம சொல்லிக் குடுக்காம, "நீ என்ன உனக்கு இது கூட தெரியல? நீ என்ன பாத்ரூம் வந்து பெட்லயே போயிடுற" அப்படின்னு குழந்தைய நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நம்ம ஏதோ தப்பு பண்றோம் போல, நம்ம ஏதோ தப்பா செஞ்சுட்டோம் போல அப்படின்னு தன்ன தானே கிரிட்டிசைஸ் வந்து ஜாஸ்தியா பண்ணிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் குழந்தைங்க வந்து வெளிய சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதனால சொல்லக்கூட முடியாது. பட் அவங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். நம்ம தப்பு செஞ்சுட்டோம். நம்ம வந்து சரியில்ல நமக்கு அப்படின்ற அந்த டவுட் வந்து குழந்தைக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கலி இந்த வயசுல நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாக்லேட் ரேப்பர் பிரிக்கிறோம் அப்படின்னா கூட, "குடு குடு நான் பண்றேன், நானே பண்றேன். என்னால எனக்கு பண்ண வரும்" அப்படின்னு குழந்தைங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் அப்படின்றது குழந்தைங்க நெறைய டைம்ஸ் திரும்ப திரும்ப வந்து சொல்லுவாங்க. நம்ம அதே குழந்தைய என்கரேஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சாக்லேட் ரேப்பர பிரிக்கணும் அப்படின்னு குழந்தை கேட்குது. நம்ம "இந்தா பிரிச்சு காட்டு" அப்படின்னு சொல்லி குடுக்குறோம் அப்படின்னா, அத அவங்க பிரிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கே வந்து ஒரு அவங்கள பத்தி ஒரு நல்ல ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிக்கும். பரவால்ல நான் இண்டிபெண்டன்ட்டா பட்டன் போட்டேன். நான் இண்டிபெண்டன்ட்டா சாக்லேட் வந்து பிரிச்சுட்டேன் ரேப்பர அப்படின்னு ஒரு குட் வில் அவங்கள பத்தி அவங்களுக்கே வந்து வளர ஆரம்பிக்கும். விருப்பம் அவங்கள பத்தி அவங்களே நம்ப ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சோ, அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவா போச்சு அப்டின்னா, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். இதே நெகட்டிவா போச்சு அப்டின்னா, அவங்கள அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? சோ, மேஜரா குழந்தைங்களுக்கு மன உறுதி டெவலப் ஆக போகுதா? இல்ல டெவலப் ஆகாதா? அப்டின்றத இந்த இந்த ஸ்டேஜ் தான் வந்து டிசைட் பண்ணும். ஆட்டோனாமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். ஸ்டேஜ் நம்பர் 2 ஏர்லி சைல்ட்ஹுட் பீரியட்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? மெயினா நான் சொல்றது இதாங்க. எல்லா ஸ்டேஜ்லயுமே என்ன ஸ்டேஜ்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது யங் அடல்ட்ஹுட்டா, ஏர்லி அடல்ட்ஹுட்டா வாட் எவர் இட் இஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரைசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி என்ன வெர்च्यू என்ன நற்பண்பு, அங்க எல்லாம் கரெக்ட்டா நடந்ததுன்னா என்ன நற்பண்பு வந்து விளையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும் நம்மளுக்கு. ஓகே. இப்ப 3 ஸ்டேஜ் பார்க்கலாம். 3 ஸ்டேஜ் வந்து ப்ரீ ஸ்கூல். குழந்தைங்க ஒரு 3 டூ 5 இயர்ஸ் ரேஞ்ச்ல இருக்கும்பொழுது தானே நம்ம ப்ரீ ஸ்கூல்ல சேர்ப்போம். சோ அந்த ஸ்கூல் ஏஜ் அத தான் சொல்றோம். இந்த இடத்துல என்ன மாதிரி வந்து நெருக்கடி வரும் அப்படின்னா, இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். ஒரு விஷயத்த குழந்தைங்க அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து நானா பண்றேன் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முயற்சி பண்ண போறாங்களா? அல்லது அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி முயற்சி பண்ணும்பொழுது, ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா, "ஐயோ! தப்பாயிடுச்சு. இதுக்கு மேட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்." அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங் அவங்களுக்குள்ள டெவலப் ஆக போதா? அப்படின்றத டிசைட் பண்ற ஸ்டேஜ் இது. சோ இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. "இது ஏன் அப்படி இருக்கு? அது ஏன் அப்படி இருக்கு? வானம் ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு? எங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க?" அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கேட்க கேட்க இன்னும் ஜாஸ்தியா தான் கேள்விகள் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குமே ஒழிய, அவங்கள உங்களால சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. சோ இந்த ஸ்டேஜ்ல இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நோக்கம், ஒரு பர்ப்பஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து புரியுது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு பர்ப்பஸ் அவனுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதுல இன்கேஸ்
பாசிட்டிவா போகல, நெகட்டிவா போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது அவன் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறான். உங்ககிட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குது. பிள்ளை ஒரு கொஸ்டின் கேட்குது அப்படின்னா, அதுக்கு நீ வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கொஸ்டின் சும்மா சும்மா கேட்டுட்டே இருப்பியா? அப்படின்னா, அப்போ கொஸ்டின் கேட்கக்கூடாது போல, நம்மளா எதுவுமே எடுத்து செய்யக்கூடாது போல அப்படின்னு பசங்க அவங்களுக்குள்ளேயே வந்து கில்ட்டி கான்ஷியஸ டெவலப் பண்ணிக்குவாங்க. அப்படி கில்ட்டி கான்ஷியஸ டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள ஓவர் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது இப்ப அழுகணும் அப்படின்னு நெனைக்கிற குழந்தை கூட புஸ் புஸ் அப்படின்ட்டு அந்த சவுண்ட் வச்சுக்கிட்டு அழுவாம உள்ளேயே அடக்கிட்டு உட்கார்ந்திருக்க ஒரு சில பிள்ளைங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி நடக்கும். ஓவர் கண்ட்ரோல் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவே ஒரு குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குது. நம்ம அத வந்து மோட்டிவேட் பண்றோம். அவங்க கேட்க கேட்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம் கோவப்படாம அப்படின்னா, அவன் இன்னும் கிரியேட்டிவான ஒரு ஆளா டெவலப் ஆக ஆரம்பிப்பான். அவனுக்கு நெறைய நாலெட்ஜ் அட் த சேம் டைம் ஆஃப் கோர்ஸ் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்றோம் அப்படின்றப்ப அவனுக்கு நாலெட்ஜ் வளர ஆரம்பிக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல அதே ஒரு குழந்தை வந்து லீடர்ஷிப் எபிலிட்டீஸோட ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங் பவரோட வரக்கூடிய ஒரு எபிலிட்டி கூட அந்த குழந்தைக்கு வந்து வளரும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம். குழந்தைங்க வந்து ரோல் பிளேயிங் நெறைய வந்து பண்ணுவாங்க. டாக்டர் டாக்டர் விளையாடுவாங்க. இல்ல டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் விளையாடுவாங்க. ஒரு 10 பசங்க சேர்ந்தாங்கன்னா, அதுல ஒருத்தர் டீச்சரா நடிப்பாங்க. மத்தவங்கலாம் ஸ்டூடண்ட்ஸா நடிச்சுக்கிட்டு, "இது என்ன என்ன பண்ணீங்க? இன்னைக்கு என்ன கிளாஸ்ல நடந்துச்சு?" அப்படின்னு டீச்சர் பண்ற விஷயங்கள இமிட்டேட் பண்ணி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த எல்லா ஸ்டேஜஸ்க்குமே நம்மளுக்கு எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜ்லயும் அந்த குழந்தைங்க அந்த ஸ்டேஜ கரெக்ட்டா கடந்து வந்தாங்க அப்படின்னா, அவன் எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள வரும்பொழுது எப்படி பிஹேவ் பண்ணுவான்? அவனுக்கு என்ன சூட் ஆகும்? என்ன சூட் ஆகாது? அப்படின்றத கூட இந்த ஸ்டேஜஸ் வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னு எரிக் எரிக்சன் வந்து சொன்னாரு. ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் நவ் மொத்தமா நம்ம 3 ஸ்டேஜஸ் தான் வந்து பார்த்திருக்கோம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ஃபான்சில இருந்து வந்து ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் அதுக்கப்புறமா ப்ரீ ஸ்கூல் லெவல் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ 4த் ஸ்டேஜ் நம்ம பார்க்க போறோம். இப்ப இத முடிச்சுட்டோம் அப்படின்னா, அரை கிணறு தாண்டியாச்சு. மொத்தமா 8 ஸ்டேஜ் தான். 4த் ஸ்டேஜ் வந்து வந்தாச்சு. இப்ப நீங்க 4த் ஸ்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்கூல் ஏஜ். பிட்வீன் 5 டூ 12 இயர்ஸ் அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இது. இதுல கிரைசிஸ் என்ன வரும்? என்ன நெருக்கடி வரும் அப்டின்னா, இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. அந்த பசங்க வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்டின்றதுக்கு உழைப்பு போடணும். அவனோட ஸ்கில் செட்ட டெவலப் பண்ணிக்கணும் அப்டின்னா, நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். உழைப்பு போட்டா தான் அவனால பண்ண முடியும். அத பண்ண போறாங்களா? அல்லது அவன் பண்ண ஏதோ ஒரு விஷயம் மிஸ்டேக் ஆயிருச்சு. அதனால அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வரப்போகுதா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரப்போகுதா? அப்டின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இது. ஸ்டேஜ் 4. இதுல தான் மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில் செட்ட வளர்த்துக்குவாங்க. இப்ப நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறதா இருக்கலாம். இல்ல ஒரு கேம் நல்லா விளையாடக்கூடியதா இருக்கலாம். நல்லா படிக்கிறதா இருக்கலாம். இந்த மாரி டிஃபரண்டான திங்ஸ வந்து டெவலப் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் சுத்தி இருக்கிற நெறைய பேரோட சேர்ந்து வொர்க் பண்ணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து டெவலப் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நற்பண்பு என்ன அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில் அது படிக்கிறதாவோ இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், கேமா இருக்கலாம், ஸ்பீச் டெவலப்மென்ட்டா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, அதுல அவன் நல்ல திறமையுள்ள ஒரு ஆளா டெவலப் ஆகான். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல். எல்லாம் பாசிட்டிவா போச்சு அப்டின்னா, அவன் நல்ல திறமையுள்ள ஒரு கம்பீட்டன்ட்டான ஒரு ஆளா டெவலப் ஆக ஆரம்பிப்பான். ஓகேங்களா? இதனால என்ன நடக்கும்? பாசிட்டிவ் அவுட்கம் அப்டின்னா, அவனுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகும்பொழுது, நல்ல ஒரு கான்ஃபிடன்ட்டான அடல்ட்டா அவனால மூவ் ஆக முடியும். ஏன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் பசங்க அடுத்து வந்து அடாலசென்ஸ்ல என்டர் ஆக போவாங்க. அடாலசென்ஸ்ல என்டர் ஆயிட்டானாலே அது ஏர்லி யங்ஹுட் அடாலசென்ஸ்ல அவன் என்டர் ஆயிட்டான் அப்டின்னாலே, அது வந்து அடல்ட் ஆறதுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டேஜ். இல்லையா? அப்ப அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே இன்கேஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்து அவன் கொஞ்சம் அடி வாங்கிட்டான் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து டெவலப் ஆயிடும். அண்ட் சுத்தி இருக்கிற பீப்பிளோட அவனே கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவான். அப்டி கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப இவன விட ஒரு சில பேர் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்டின்னா, அவனுக்கு வந்து இன்னும் கஷ்டமா இருக்கும். அண்ட் அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளில வரதுக்கே பசங்க வந்து நெறைய டைம் எடுத்துப்பாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த பையன் வந்து ஒரு சூப்பரா ஒரு டயகிராம் வரைஞ்சிருக்கான். இல்ல அவன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு அப்டின்னா, அத ஸ்கூல்ல வந்து மோட்டிவேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெகக்னைஸ் பண்றாங்க. "நல்லா இருக்கேடா! உன் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கே! நீ இனிமேட்டு போர்ட்ல எழுது. நீ ஏன் இனிமேட்டு டைரி எல்லாம் எழுது" அப்டி சொல்றாங்கன்னா, தென் அந்த பையனுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்டின்னு எடுக்கும் பொழுது, பசங்களுக்கு அவனோட எபிலிட்டி நல்லா இருக்கு. அவனோட ஸ்கில் செட் நல்லா இருக்கு அப்டின்றப்ப, அவனுக்கு அத ஃபர்தர் வளர்த்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கணும். பிளஸ் ஆல்சோ அவன் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வரும்பொழுது, அடுத்தடுத்த அச்சீவ்மென்ட் வரும்பொழுது அவன ரெகக்னைஸ் பண்ணும். ஓகே நீ முன்னாடி இருந்தத விட இப்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு. ஒன்ஸ் இந்த அச்சீவ்மென்ட் அண்ட் ரெகக்னிஷன் சைக்கிள் போய்க்கிட்டே இருக்கும் பொழுது, அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்பொழுது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான அடல்ட்டா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்க வந்து என்டர் ஆவாங்க. ஸ்டேஜ் 5 எடுத்தீங்க அப்படின்னா, அடாலசென்ஸ் 13 டூ 19 இயர்ஸ் ரொம்ப பேரன்ட்ஸ் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இது. ஏன்னா, இந்த டைம் பீரியட்ல பசங்க என்ன பண்றாங்க அப்படின்றது அவனோட லிட்டரல் லைஃபயே டிசைட் பண்ணும். அவன் நல்ல வழியிலயும் போகலாம், கெட்ட வழியிலயும் போகலாம். திஸ் ஸ்டேஜ் வில் பிளே எ வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்க இந்த ஏஜ்ல இருக்கிற பசங்கள கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும்.
அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃப்யூஷன்லயே இருப்பாங்க ஜென்ரலாவே. அடுத்து என்ன படிக்கலாம்? நம்ம லைஃப்ல என்ன ஆக போறோம்? நம்மளுக்கு யார பிடிக்கும், பிடிக்காது? எனக்கு என்ன விஷயம் பிடிக்கும், பிடிக்காதுன்றதுலயே பயங்கர கன்ஃப்யூஷன்ல வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்கள பத்தின அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப்ன்னு சொல்லுவோம்ல, அவங்கள பத்தின விஷயங்கள். அத வந்து அவன் டெவலப் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இருப்பான். இந்த பர்ட்டிகுலர் ஏஜ்ல, அடாலசென்ஸ் ஏஜ்ல. ஸோ இப்போ இதோட மெயின் டாஸ்க் என்ன? இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜோட டாஸ்க் என்ன அப்டின்னா, அவன பத்தின ஒரு பெர்சனல் ஐடென்டிட்டி அண்ட் லைஃப்ல அவன் நெக்ஸ்ட் என்ன ஆகப் போறான்? அப்டின்ற அந்த ஒரு வழி, அந்த ஒரு டிரெக்ஷன். அத டிசைட் பண்றது தான் அடாலசென்ஸோட மெயின் டாஸ்க்காவே இருக்கும். இப்ப இதுல வெர்च्यू என்ன அப்டின்னா, ஃபிடிலிட்டி. ஃபிடிலிட்டி அப்டின்ற வார்த்தைக்கு உண்மையாக இருத்தல் அப்டின்னு அர்த்தம். யாருக்கு உண்மையாக இருத்தல் அப்டின்னா, அவன சுத்தி இருக்கிற பீப்பிள்க்கு அவன் நம்பக்கூடிய விஷயங்களுக்கு. இப்ப வந்து திருடக்கூடாது அப்டின்னு நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு லாயலா இருக்கிறது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவன் வச்சிருக்கான் அப்டின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு லாயலா இருக்கிறது, இல்ல பேரண்ட்ஸ்க்கு லாயலா இருக்கிறது. ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் அவனுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு அப்டின்றத பொறுத்து. ஸோ இதுல எல்லாமே பாசிட்டிவா நடந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல அப்டின்னா, அவன பத்தின ஒரு குட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வந்து டெவலப் ஆகும். எனக்கு இது பிடிக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். அண்ட் ஃபியூச்சர்ல அவன் என்ன ஆகப் போறான்றதையும் ஓரளவுக்கு அவங்களால கணிக்க முடியும். பட் இதுதான் அப்படி நடக்கணும் ஃபியூச்சர்லன்னுலாம் அவசியம் இல்ல. பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, இதுதான் என்னோட கரியர் கோல். நான் இத வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படின்னு ஒரு 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 கைண்ட் ஆஃப் செல்ஃப் மேல ஒரு பிலீஃப் வந்து கிடைக்கும். பட் இதுவே இந்த ஸ்டேஜ்ல அவனுக்கு கிடைக்க வேண்டிய கரெக்ட் சப்போர்ட்டோ, இல்லன்னா வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதலோ கிடைக்கல அப்படின்னா, தே கேன் கெட் இன்டூ ஃபர்தர் கன்ஃப்யூஷன். இத பண்ணவா? அத பண்ணவா? நான் இந்த மாரியா? அந்த மாரியா? எனக்கு வந்து இவன் என்னடா இப்படி ஆயிட்டான். அப்புறம் நம்ம இங்கேயே உட்கார்ந்திருக்கோமே. இந்த மாரி எக்கச்சக்கமான கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் பசங்களுக்கு. ஸோ திஸ் கேன் பிகம் அ நெகட்டிவ் அவுட்கம். ஓகேங்களா? இன் ஜெனரல் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடாலசென்ட் குரூப்ல இருக்கிற பசங்கள. அவங்க நெறைய விஷயங்கள வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவாங்க. இப்ப ஃபிரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 வாரத்துக்கு ஒரு ஃபிரெண்ட் இருப்பான். அடுத்து வேற ஒரு ஃபிரெண்ட் வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பிஎஃப்எஃப்ன்னு ஒருத்தர சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர சொல்லுவாங்க. ஒரு வாரம் வந்து இப்ப கேர்ல்ஸ் எஸ்பெஷலி எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு வாரம் தேல் பி லைக்கிங் ஸ்கர்ட்ஸ் வேர் பண்றது. அதே மாதிரி ரெட்டச்சடை போட்டுக்கிறது ஒரு டைம் பிடிக்கும். இன்னொரு டைம் பார்க்குறப்ப அது பிடிக்காது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஓல்ட் ஸ்டைல் அப்டி இப்டின்னுவாங்க. ஸோ தேல் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமென்ட்ஸ். திரும்ப திரும்ப விஷயங்கள பண்ணி பண்ணி பார்க்கறது மூலமா அவங்களோட ஸ்டைல் என்ன? அவங்களோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப் என்ன? அப்டின்றத ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேரத்துல அவங்களுக்கு கரெக்ட்டான கைடன்ஸ் அண்ட் கரெக்ட்டான கவுன்சிலிங் வழங்கப்படுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கவுன்சிலிங் அப்டின்னா நாட் லிட்டரல் லைக் ஒரு சைக்காலஜிஸ்ட்ட கூட்டு போய் அந்த மாதிரி கவுன்சிலிங் கிடையாது. ஒரு சீனியரோ அல்லது ஒரு வெல் விஷரோ அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய கைடன்ஸ். அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய கவுன்சிலிங். இது இருந்துச்சு அப்டின்னா பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இதே நீங்க ஸ்டேஜ் நம்பர் 6 எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யங் அடல்ட்ஹுட். ஸோ இது வந்து பெரியவங்களா ஆயாச்சு. ஸோ பெரியவங்களான ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ் லைக் ஏர்லி 20ஸ், 30ஸ் அந்த டைம் டைம் பீரியட். ஸோ இதுல நம்ம கிரைசிஸ் என்ன வரும் அப்படின்னா, இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஏஜ்ல தான் நம்ம வந்து டீப் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி லவ், மேரேஜ் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் அப்டின்னா, இதுல வெர்ச்சுவே லவ் அன்பு அப்டின்றது தான் இந்த இடத்துல. லவ்னா இட் இஸ் நாட் நெசசரிலி வந்து அ பிசிக்கல் லவ் அந்த மாதிரி இருக்கணும் அப்டின்ற அவசியம் இல்ல. எனி கைண்ட் ஆஃப் லவ். அது வந்து ஒரு எமோஷனல் லவ்வா இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். ஓகே. ஸோ இதுல இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன் கிரைசிஸா இருக்கும். அதாவது ஒரு பெர்சன் நம்மளுக்கு புடிச்சிருக்கு. பட் அவங்க கிட்ட நம்ம நெருக்கம் ஆகலாமா? இல்ல நம்ம வந்து இல்ல வேண்டாம். நம்ம ஐசோலேட்டடா நம்ம தனியாவே இருந்துக்கலாமா? அப்டின்றத யோசிக்கக்கூடிய ஸ்டேஜ் இது. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ்ல இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் ஹெல்தியான ரொம்ப க்ளோஸான ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் அது லவ் ரிலேஷன்ஷிப்பாவும் இருக்கலாம், மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாவும் இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம். ஃபார்ம் பண்ண முடியும். பட் இதுவே இஃப் திங்ஸ் டோன்ட் கோ வெல் அப்டின்றப்ப, அவங்கள அவங்களே ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது தனியா இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க ஒரு சில பேர் வந்து ஏர்லி 20ஸ், 30ஸ்ல இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, பெருசா அவங்களுக்கு வந்து லவ் மேல, மேரேஜ் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் தனியாவே இருந்துக்கிறேன். எனக்கு இதுவே ஜாலியா தான் இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள டீப்பா நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது, மேபி அவங்க பெருசா ஏதோ அடி வாங்கியிருப்பாங்க. லவ்லயோ, அப்படி இல்லன்னா வந்து மேரேஜ்லயோ ஏதாவது ஒரு விதத்துல அடி வாங்கியிருப்பாங்க. அல்லது அடி வாங்கின யாராவது ஒருத்தர பார்த்து வளர்ந்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஃபீலிங் ஆஃப் இல்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன் பரவால்ல அப்படின்றது இருக்கும். அல்லது பயப்படுவாங்க. ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகுறதுக்கு தே வில் ஃபார்ம் எ லாட் ஆஃப் பிளாக். அவங்களுக்கு ஒரு மென்டல் பிளாக் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்களால என்ட்ரியே வந்து ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிப்பாங்க. வென் தேர் இஸ் அ நெகட்டிவ் அவுட்கம். ஸோ இதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ரொமான்டிக் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்றது. இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜ் வில் டிபெண்ட் அ லாட் ஆன் த லேட் டீன் இயர்ஸ். அடலசன்ஸோட கடைசி வருடங்கள் இருக்குல்ல, அந்த இயர்ல என்ன மாதிரியான சோஷியல், எமோஷனல், லேர்னிங், பாண்டிங் நம்ம வந்து என்கேஜ் ஆயிருக்கோன்றத பொறுத்து, இந்த ஸ்டேஜ்ல சேஞ்சஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மேம் இதுல 2 இயர்ஸ் குடுத்துருக்கீங்களே அப்டின்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ ஈகான் யோஷ் நம்ம இக்னோட மெட்டீரியல்ஸ்லேருந்து கன்டென்ட் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இயர்ஸ பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. பிகாஸ் மோஸ்ட்லி இயர்ஸ் பேஸ்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜ் பேஸ்டா கொஸ்டின் கேட்பாங்க. லைக் யங் அடல்ட்ஹுட் இல்லன்னா வந்து
ஏர்லி சைல்ட்ஹுட் அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபென்சி அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். ஓகேங்களா? சரி. ஸ்டேஜ் 7 பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் அடல்ட்ஹுட். ஸோ இந்த மிடில் அடல்ட்ஹுட்ல நம்மளுக்கு என்ன கிரைசிஸ், என்ன நெருக்கடி வரும் அப்படின்னா, ஜெனராட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். ஸோ இந்த டைம் பீரியட்ல யூசுவலி எல்லாருமே அவங்களோட கரியரை சூஸ் பண்ணி, கரியர்ல ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கரியரா இருந்தாலும் ஓகே. ஸோ அதுல இப்ப என்ன டாஸ்க்கா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துருவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டுல. இந்த டைம் பீரியட்ல நம்ம நம்மளோட யங்கர் ஜெனரேஷனுக்கு கத்துக் குடுக்க ஆரம்பிப்போம். எனக்கு கீழ வந்து இன்டர்ன்ஸ் வராங்க, இல்ல எனக்கு கீழ வந்து ஒரு அசிஸ்டன்ட் வராங்கன்னா, அவங்களுக்கு நான் விஷயங்கள கத்துக் குடுக்க ஆரம்பிப்பேன். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல என்னோட வெர்च्यू என்னவா இருக்கும்? அக்கறைப்படுறது. எனக்கு கீழ வரப்போறவங்களுக்கு மேல அக்கறைப்படுறது. அப்படி இல்லன்னா வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி லாஸ்ட் ஸ்டேஜ்ல மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து குழந்தைங்க வருவாங்க. ஸோ அவங்கள பாத்துக்கிறது. அண்ட் அதே மாதிரி இப்ப குழந்தைங்கள பாத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸ நான் வந்து கண்டிப்பா வந்து உருவாக்கணும். அது மனி வைஸா இருக்கலாம், இல்ல ஒரு வீடா இருக்கலாம், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸா இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஹைலி புரொடக்டிவா இருந்தா மட்டும் தானே முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் கரெக்ட்டா நடந்துச்சு அப்படின்னா, நான் ரொம்ப ஒரு புரொடக்டிவான அடல்ட்டா இருப்பேன். எனக்கு தேவையான வருமானத்த என்னால சம்பாதிக்க முடியும். அண்ட் ஒரு நல்ல பேரண்டா இருக்க முடியும். அண்ட் நான் இருக்கக்கூடிய தொழில்லயும் எனக்கு நல்ல ஒரு திருப்தி இருக்கும். இதே திங்ஸ் டோன்ட் கோ வெல். நான் சரியான கரியர்ல இல்ல. எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நான் இருக்கேன். அல்லது ஒரு பிடிக்காத மேரேஜ்க்குள்ள இருக்கேன் அப்படிங்கும்பொழுது, ஐ ஃபீல் ஸ்டக். இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் யூ கேன் சி இன் திஸ் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து குரோத் இல்லன்னு ஃபீல் பண்ணுவாங்க. தேக்க நிலையில இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யூ கேன் சி இஃப் திஸ் திங் டஸ் நாட் கோ வெல். ஸ்டேஜ் 7ல கரெக்ட்டான சப்போர்ட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல. ஓகேங்களா? இப்போ இது வந்து எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு எடுக்கிறப்ப, ஒரு சில பீப்பிள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப் லாங் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் புதுசா கத்துக்கணும். அது ஸ்கூலுக்கு போய், காலேஜ்க்கு போய் கத்துக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துப்பாங்க. ஒரு லாங்குவேஜா இருக்கலாம். இல்ல அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்ட்ல ஒரு அட்வான்ஸ்மென்ட்டா இருக்கலாம். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல ஏஐயா இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா இந்த ஸ்டேஜ்ல அவங்க ஸ்டக் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களால ஃபர்தர் வந்து எதுவும் கத்துக்கிறதுக்கோ, இல்ல கத்துக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணவோ அவங்களால முடியாது. பிகாஸ் தே ஆல்ரெடி ஃபீல் என்ன இதுக்கு மேல என்ன இருக்கு? அவ்வளதான் அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்தர் படிக்கணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டே அவங்களுக்கு வந்து இருக்காது. நெகட்டிவ் அவுட்கம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டேஜ் நம்பர் 7 ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். இதுவே நீங்க ஸ்டேஜ் நம்பர் 8 எடுத்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட கடைசி ஸ்டேஜ். லேட் அடல்ட்ஹுட். இது வந்து 65 வயச தாண்டி கடைசி இறந்து போகுற வரைக்கும் உள்ள டைம் பீரியட். ஸோ இது பேசிக்கலி ரிட்டயர்லாம் ஆயாச்சு அப்படின்ற அந்த டைம் பீரியட். இங்க என்ன கிரைசிஸ் வரும் அப்படின்னா, இன்டெகிரிட்டி வெர்சஸ் டிஸ்பேர். ஸோ இந்த இடத்துல யூசுவலா வந்து ஏஜ்டு பீப்பிள் கிட்ட நீங்க வந்து 2 டைப்ஸா தான் அவங்களோட தாட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஒண்ணு அவங்க ரொம்ப நல்ல லைஃப் வாழ்ந்திருப்பாங்க. அத பத்தி நெறைய கதைகள் சொல்லுவாங்க. இந்த மாரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்லுவாங்க. பட் ஒரு சில பேர் எப்பயுமே கடுகடுன்னு இருப்பாங்க. அவங்க இருந்த கரியர் அவங்களுக்கு பிடிக்காது. இல்ல மேபி அவங்க ஸ்பவுஸ் பிடிக்காம இருக்கலாம். பசங்கள பிடிக்காம இருக்கலாம். இல்ல அவங்களே பண்ண ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் நீங்க பார்க்கலாம் 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ஸ. ஸோ இதுல மெயின் வெர்च्यू என்ன அப்படின்னா, விஸ்டம் ஞானம். விஸ்டம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப காலமா அவங்களே வாழ்ந்து, அந்த வாழ்க்கை மூலமா அவங்க கத்துக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன், கத்துக்கிட்ட நாலேட்ஜ் இருக்கு இல்லையா? அத தான் நம்ம விஸ்டம். நாலேட்ஜ் விச் இஸ் ஏர்ன்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? அத தான் அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு குடுப்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கலாம், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கலாம். விஸ்டம்ன்றது ஞானம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவங்க நல்ல லைஃப் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டான லைஃப் வாழ்ந்திருக்காங்கன்னா, அது மாரி பேசுவாங்க. பட் அவங்க சரியான லைஃப் வாழல. அவங்களுக்கு புடிச்ச மாதிரி அவங்க இல்ல. அண்ட் மேபி இவ்ளோ எதுவுமே நம்ம எதுவுமே நம்ம பண்ணல. அதுக்குள்ள செத்துருவோமா? அப்படின்ற அந்த ஒரு ஃபியர் ஆஃப் டெத் கூட ஒரு சில பேருக்கு உள்ள நீங்க வந்து பார்க்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டேனேன்ற ரெக்ரெட் பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு டெஸ்பேர் வந்து அவங்களுக்குள்ள உங்களால பார்க்க முடியும். இன்கேஸ் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அவங்க சரியான அவுட்கம்ஸ் ஃபேஸ் பண்ணி வரல அப்படின்னா. ஓகேங்களா? ஜெனரலா பெரியவங்க வந்து சின்ன குழந்தைகிட்ட உட்கார்ந்து கதை சொல்றது, இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க வந்து பார்க்க முடியும். லேட் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல. ஓகேங்களா? ஸோ டோட்டலா 8 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ அந்த 8 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸும் உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து இருக்கு. ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், ஆட்டோனமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட், இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட், இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன், ஜெனராட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். இது ஜெனராசிட்டி அப்படின்னு கூட ஒரு சில பிளேசஸ்ல போட்டிருப்பாங்க. பட் ஜெனராட்டிவிட்டி தான் காமன் யூஸ்டு டெர்ம். ஓகேங்களா? ஈகோ இன்டெகிரிட்டி வெர்சஸ் டிஸ்பேர் கடைசி ஒன். ஓகேங்களா? நவ்
இதுல உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஸோ ஸ்டேஜ் நம்பர் 1 என்னன்னு கேட்கலாம். ஒரு ஸ்டேஜ்க்கும் உள்ள வெர்च्यू என்னன்னு கேட்கலாம். ஒரு ஸ்டேஜ்க்கும் உள்ள கிரைசிஸ் என்னன்னு கேட்கலாம். அல்லது இத வந்து யார் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சைக்கோ சோஷியல் டெவலப்மென்ட் அப்படின்றது ஒரு சைடு மேட்ச் த ஃபாலோயிங்ல வச்சு, ஆப்போசிட் சைடுல எரிக் எரிக்சன் அப்படின்னு போட்டு உங்கள மேட்ச் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நெறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜெனரலி சைக்காலஜி ரிலேட்டடா எந்த ஒரு எக்ஸாம்லயுமே சிலபஸ் இன்க்ளூட் பண்ணப்பட்டால், எரிக் எரிக்சன பத்தி அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது இல்லாம கொஸ்டின் பேப்பர் வந்து வராது. பிகாஸ் ஹி பிளேட் அ வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த சைக்கோ சோஷியல் டெவலப்மென்ட்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ரிலேட்டட் டு திஸ் பர்ட்டிகுலர் தியரி. இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டெட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் குடுத்துடுறேன். நம்ம அகாடமில இருக்கக்கூடிய கோர்சஸ் பத்தி. ஸோ நம்ம டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 2க்குமே கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2லயுமே தனித்தனியா கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுல லைவ் கிளாஸஸும் இன்க்ளூடட். இன்கேஸ் உங்களால லைவ் பார்க்க முடியாது அப்படின்னா, நீங்க தாராளமா ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆப்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்ஸ் குடுத்துருக்கோம். நீங்க போய் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, டெட் பேப்பர் 1ல இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தனியா இருக்கும். அதே மாரி டெட் பேப்பர் 2ல சயின்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், சோஷியல் சயின்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தனித்தனியா வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதுல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாஸ் டைமிங்ஸ் வந்து நைட் 7:30 to 9 PM இருக்கும். அண்ட் இதுக்கான ஃபீஸ் பேப்பர் 1க்கு தனியா 4999, பேப்பர் 2க்கு தனியா 4999. இதுல உங்களுக்கு 2 புக்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். இந்த புக்ஸும் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2லயுமே அவைலபிள். ஒரு புக் வந்து சைல்ட் டெவலப்மென்ட் பெடகாகி ரிலேட்டடா இருக்கும். இன்னொரு புக் வந்து டெட்டோட நம்மளோட கொஸ்டின் பேங்க். ஓகேங்களா? பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இருந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் பிளஸ் ஃபுல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதுல தெளிவா இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2லயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டெட்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க பாஸ் பண்ண பிறகு நீங்க அடுத்து எஸ்டிடி எக்ஸாமோ அல்லது யுஜிடிஆர்பி எக்ஸாமோ எழுதணும். ஸோ அதுக்குமே நம்ம அகாடமியில கோர்சஸ் இருக்கு. ஸோ நீங்க டெட் பாஸ் பண்ணி அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மேசிவ் ஆஃபர்ஸ் இருக்கும். அலுமினி ஸ்டூடெண்ட் ஆஃபர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த கோர்ஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி டெட் ரிலேட்டடா டெட் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் பிளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய வீடியோ நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி டீடைல்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எரிக் எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மென்ட் ரிலேட்டடா ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அக்கார்டிங் டு எரிக்சன் த சென்ட்ரல் கான்ஃபிளிக்ட் ஆஃப் அடலசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டியா, இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷனா, ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷனா, ஆட்டோனாமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட்டா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடலசன்ஸ் டைம் பீரியட்ல பசங்க அவங்கள பத்தின ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் அது கரெக்டா போகல அப்படின்னா அவனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்படி நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் அதுதான் கரெக்ட் ஆன்சர். நான் ஒரு கொஸ்டின் சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா அப்படியே சைட் பை சைட் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. இதுவே எரிக் எரிக்சன் ஸ்டேஜ் ஆஃப் இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர்ல கீ வெர்च्यू என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பேர் அப்படின்றது நம்ம எங்க பார்த்தோம்? வெரி எண்ட்ல பார்த்தோம் இல்லையா? வயசான பிறகு அவங்க வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன வெர்च्यू வரும்? ஹோப்பா, விஸ்டமா, லவ்வா, கம்பிட்டன்ஸா? நான் சொன்னேன் இல்லையா? அவங்க வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து அவங்க கெயின் பண்ண நாலெட்ஜ் அப்படின்னுட்டு. சோ அத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கு கரெக்ட் ஆன்சர். எரிக் எரிக்சன் ஸ்டேஜ் ஆஃப் ஆட்டோனமி வாஸ் a shame and doubt, failure to resolve the crisis. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல பசங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருமா? செல்ஃப் எஸ்டீம் அண்ட் டிபெண்டன்ஸ் வருமா? லேக் ஆஃப் விஸ்டம் வருமா? ஐசோலேஷன் அடல்ட்ஹுட் வருமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுவும் ரொம்ப ஆப்வியஸான கொஸ்டின் தான். நம்ம வெரி ஸ்டார்டிங் ஆஃப் த பிபிடிலேயே இதை பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஆட்டோனமி வாஸ் a shame and doubt. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு எரிக்சன் த வெர்च्यू ஆஃப் கேர் இஸ் டெவலப்ட் இன் விச் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இன்ஃபென்சியா, மிடில் அடல்ட்ஹுட்டா, அடலசென்ஸா, ஏர்லி சைல்ட்ஹுட்டா? அவ்வளவுதான் கேட்கறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் மிடில் அடல்ட்ஹுட். ஓகேங்களா? ஸோ இப்போ எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்க அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. டெட் எக்ஸாமுக்கு சீக்கிரமா படிக்க ஆரம்பிங்க. சிலபஸ் நம்மளுக்கு கொஞ்சம் வாஸ்ட் தான். பட் ஆனா போதுமான அளவு டைம் குடுத்திருக்காங்க ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு. சோ இந்த டைமை நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். சின்ஸ் இதுக்கே நம்மளுக்கு டைம் நெறைய எடுத்துட்டதுனால, பியாஜே ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். இன்கேஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீட் பியாஜேஸ் காக்னிட்டிவ் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஐ டெஃபினெட்லி கம் பேக் ஃப்ரீ கிளாஸாவே உங்களுக்கு நான் யூடியூப்லயே இது ரிலேட்டடான கிளாஸ் வந்து போடுறேன். சோ டெட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம அகாடமிக் கோர்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.